Perspective of mechanical engineering, exactly what is happening in the present situation, and also beyond 5 years or 10 years, what is the scenario it is going on in this current situation. So that also we would like to share with you. IT sector based ஆன ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், அதோட ஸ்கோப் வந்து வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. டிமாண்ட் இருக்கலாம், பட் கோர்ல வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஜாயின் பண்றது ரொம்ப யோசிக்கிறாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. ஆனா நமக்கு என்னன்னா, எந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எந்த வேலை மெக்கானிக்கல்ல இருக்கு, எந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியறது இல்லை, தெரிய மாட்டேங்குது. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி மட்டும் கிட்டத்தட்ட மோர் தென் 386 கம்பெனிஸ் இருக்கு. இது எல்லாமே அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல். இந்த விஷயம் நிறைய பேருக்கு நமக்கு தெரியறது இல்லை. அட்லீஸ்ட் தேவைப்பட்டா இப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிப்ளமோ படிச்சு முடிக்கிறவங்களும் சரி, டிகிரி படிச்சு முடிக்கிறவங்களும் சரி, அந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் செக்டார்ல வந்து உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அங்க இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, டிசிஎஸ் வந்து யூஎஸ் கண்ட்ரில ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. பியூர்லி ஐடி பேஸ்டு ப்ராஜெக்ட், கரெக்ட் தானே? நமக்கு அங்க வேலை என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு டெக்னிக்கல் சொல்லி கொடுத்துட்டு அந்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் எப்படி சாஃப்ட்வேரோட கனெக்ட் பண்றது, அல்டிமேட் வந்து சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டா இருக்கணும் இல்லையா? அப்ப அதை வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது நானே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி பிளஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு இன்புட்டா கொடுத்து ஃப்ரேம் பண்ணதான் ரொம்ப முக்கியமானது. பேரலா நீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ரைட் தானே? அப்ப இவ்வளவு விஷயமும் நம்ம பண்ணனாதான் என்ன பண்ணுவோம், இஃப் யூ ஆர் கோயிங் ஆர் யூ ஆர் கெட்டிங் அ வெரி குட் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈஸியா அங்க போயிட்டு ஒரு 3 to 4 years நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், ரிச் எக்ஸ்பீரியன்ஸ், கரெக்டா இல்லையா? மேபி இனி வரக்கூடிய காலங்களில் வந்து எல்லாமே வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டாகவும் ப்ராக்டிக்கல் அப்ரோச்சாகவும் படிக்கிற போது என்னங்கன்னா, சில விஷயங்களை நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, ரைட்டா? ஈஸியா அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரியல்லி இட் இஸ் அ வெரி குட் அப்ரோச்.